Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் களம் காணும் மாடுபிடி வீரர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரே அனுப்பப்படும் நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இன்னும் சற்று நேரத்தில் இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கு. சுமார் 700 காளையர்கள் களமாட காத்திருக்காங்க. இதுவரை எத்தனை பேருக்கு அந்த மருத்துவ பரிசோதனை முடிஞ்சிருக்கு? கண்டிப்பாக பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறும் வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனையானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. மதுரையில் உலக புகழ்பெற்ற அந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி காலை சரியாக 7 மணிக்கு தொடங்க உள்ளது. இதற்காக கடந்த 10ஆம் தேதி ஆன்லைன் மூலம் வீரர்களுக்கான முன்பதிவானது நடைபெற்றது. இந்த முன்பதிவில் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக 1412 பேர் பதிவு செய்திருந்தனர். இதில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பரிசீலனை செய்யப்பட்டு 200 பேருக்கு இந்த டோக்கனானது வழங்கப்பட்டது. இன்று காலை இந்த தொடங்க உள்ள பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக வீரர்களுக்கு பலத்த மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட உள்ளனர். இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு 4 பேர் கொண்ட 14 குழுக்கள் பரிசோதனையில் மேற்கொண்டு வருகின்றன. இவர்கள் வீரர்களுக்கு மது அருந்திருக்கிறார்களா, அல்ல உடல் காயங்கள் எதுவும் உள்ளதா அல்லது தொடர்பாக பரிசோதனைகள் மேற்கொண்டு பின்னர் இந்த போட்டிக்கு அனுமதிப்பார்கள். மேலும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்களுக்கு ஆள் மாறாட்டத்தை தவிர்ப்பதற்காக அந்த டோக்கன்களில் PRL கோடானது அட்டைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க 200 வீரர்கள் தேர்வான நிலையில் அவர்களை ஒரு சுற்றுக்கு 50 பேர் வீதம் 12 சுற்றுகளாக நடத்துவதற்கான திட்டமானது எழுதப்பட்டுள்ளது. இது ஒரு சுற்றில் அதிகமான காளைகளை பிடித்த வெற்றி பெறும் வீரர்கள் அடுத்த 2 சுற்றுகளிலும் களம் காண்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து சுற்றுகளிலும் அதிக காளைகள் பிடித்த வீரர்கள் இறுதி சுற்றில் பங்கேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த முதல் சுற்றில் 50 வீரர்கள் பங்கேற்பதற்கான மஞ்சள் நிற சீருடையானது வழங்கப்பட்டு தற்போது அவர்கள் அந்த முதல் சுற்றுக்கு செல்ல போறார்கள். விக்னேஷ், சுபாஷ், இப்போ நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம், அவனியாபுரத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ குழுக்கள் ஏராளமாக தயார் நிலையில் இருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு மருத்துவ குழுக்கள் இங்கும் தயார் நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுபாஷ். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.